முடிஞ்சதுன்னு விடுங்க. அவனை அங்கிருந்து அப்படியே அனுப்பிடுங்க. என்னாச்சுங்க? என்ன ஆகணும்? எல்லாம் உன்னாலதான். நீ இந்தியால இருந்து புரோகிதரை கூப்பிட்டிய, அவர் ஏர்போர்ட்ல ஏதோ வம்பு பண்ணிருக்காரு, அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன் அவனுங்க எல்லாம் கூப்பிட வேண்டான்னு. கேட்டியா? ஏன் மாலையை மாத்தி தாலி கட்டினா பத்தாதா? சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லிக்கிட்டு என்னாச்சுன்னு பார்த்தல? சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தாலி கட்டினாதான் அது கல்யாணமா? நான்சென்ஸ். எல்லாத்தையும் தூக்கி என்ன சார் இது? கடல் தாண்டி வந்துட்டா நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் மறந்துடுவீங்களா? இது இல்லைன்னா கல்யாணம் நடக்காதான் தூக்கி எறிஞ்சிங்களே, இதோட மதிப்பு தெரியுமா? இது தாம்பூல தட்டு. இதுல வெத்தலையும் பாக்கையும் எதுக்காக வைக்கிறாங்க? வெத்தலையும் பாக்கும் இணைஞ்சிருக்கிற மாதிரி கணவனும் மனைவியும் இணைஞ்சிருப்போன்னு இதை வச்சு பிரமாணம் எடுப்பாங்க. இது திருமாங்கல்யம். மாங்கல்யம் புனிதமானது. அதான் மஞ்சக்கயிறுல கூக்குறாங்க. இத பெண்கள் கழுத்துல கட்டுறதே பெண்கள் புனிதமானவங்கன்னு காட்டத்தான். புகுந்த வீடுதான் அவங்க வாழ்க்கைனாலும் அவங்க என்னைக்கும் பிறந்த வீட மறக்க கூடாதுன்னு தான் 2 மாங்கல்யம் அவங்க கழுத்துல இருக்கு. 2 பேரும் தலையில மஞ்சள் அச்சதைய போடுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுல தனலட்சுமி எப்பவும் இருக்கணும் தான். எதுக்கு அவங்க 7 அடி எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா? முதல் அடி தானியம் நிறைஞ்சிருக்கணும்னு, 2வது அடி மகிழ்ச்சியா வாழணும்னு, 3வது அடி குடும்பம் நல்லா இருக்கணும்னு, 4வது அடி வாரிசுகளுக்காக, 5வது அடி செல்வத்துக்காக, 6வது அடி சொந்த பந்தங்களுக்காக, 7வது அடி நீண்ட ஆயுளுக்காக. 8 திக்கு சாட்சியா 7 அடி எடுத்து வச்சு 6 சாஸ்திரங்கள், பஞ்சபூதங்கள், 4 வேதங்களை அவங்க சாட்சியா வச்சு 3 முடிச்சு போட்டு 2 உள்ளங்கள் ஒண்ணு சேரத்தான் கல்யாணம் சார். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு அவமானமாக இருக்கு. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போவாவது உனக்கு புரிஞ்சா சாரி சொல்லு. இவன் திருந்த மாட்டான். என்னடா சைலண்ட்டாக இங்கே வந்து நிற்கிற? தலை வலிக்குது. சரகடி போயிடும். தண்ணி அடிச்சா போயிடுமா? ஏன்? உன் பெரிய தாத்தா கேப் விடாமல் சரக்கு அடித்தார், ஆஸ்தி போச்சு. உன் அப்பா கேப் விடாமல் சரக்கு அடித்தான், உயிர் போச்சு. உனக்கு தலைவலி போகாதா? உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிகரெட் குடியா? பழக்கத்தை விட்டுட்டேன். என்னையா அது? நேற்று சரக்கை விட்டுட்டேன்னா இன்னைக்கு சிகரெட்டையும் விட்டுட்டியா? கல்யாணத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னல, இந்த சிகரெட்டுக்கு ஒரு காரணத்தை சொல்லு. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு அது பிடிக்கல. உனக்கு பிடிச்சவளுக்கு சிகரெட் பிடிக்கலன்னு சிகரெட் விட்டுட்டியா? ஊருக்கு கிளம்பிட்டியா? எனக்கு கோவம் கொஞ்சம் அதிகம். என் கோவத்தினால தான் உன் ப்ரோக்ராம் அப்செட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சச்சா, உன் கோவம் தான் உனக்கு அழகே. ஏர்போர்ட்ல நீ கோவப்படாம இருந்திருந்தா அவங்க உங்க வழியில போயிருப்போம். இவ்வளவு தூரம் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கவே மாட்டோம். இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸும் கிடைச்சிருக்காது. இருந்துட்டு போலாம்ல. உனக்கு ஓகேனா நான் வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்கேன். ஹேய், வெல்கம் வெல்கம் கல்யாண பொண்ணு. ஃபாரின்ல இருந்து எங்களுக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்தன்னு தெரியாது. ஆனா உனக்காக வார்டன் அங்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள பாத்திருக்காரு. வாடா வா. மை டியர் சிஸ்டர் வசு. மாமா வந்துட்டா. He is Mr. Vijaykumar, computer engineer, currently working in London. உன் மாமனார், மாமியார், உன் நாத்தனாருங்க. ஹலோ. அறிமுகம்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போய் கல்யாணம் பொண்ணு மாதிரி வந்துட்டேன்னா தட்டை நம்ம மாத்திரலாம். மாமா, நான் பேசிட்டு வரேன். அவன் பேர் என்ன? துளசி. அது இல்லடா, இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில்?
டேய் நீ போய் வெளியே இரு. என்னை மன்னிச்சிருங்க தன்ராஜ் சார். வசுந்தராவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஹர்ஷா, அவசரப்பட்டுட்டேன், சாரிடா. எனக்கு எதுக்கு மாமா சாரி சொல்றீங்க? நீ தானடா அவளுக்கு அண்ணன். நான் ஆஃப்டர் ஆல் ஹாஸ்டல் வார்டன் தானடா. ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு கார்டியனா இருந்தேன். எப்ப காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தாச்சோ அப்புறம் நீங்க யாரும் நான் யாரும். இது வரைக்கும் உங்களை கேட்காம அவ ஏதாவது முடிவு எடுத்திருக்காளா? இந்த ஒரு விஷயத்துல தான் அவளா முடிவு எடுத்திருக்க மாமா. இவ முடிவு எடுத்ததுல தப்பு இல்லடா. ஆனா அவன் யாரு? வணக்கங்க. என் பேர் துளசி. நீங்க வசதியை தான் பெருசா பாக்குறீங்கன்னா நாங்க பெரிய கோடீஸ்வரங்க. இல்ல படிப்பு தான் முக்கியம் நினைச்சா நான் எம்இ படிச்சிருக்கேன். ஒருவேளை கௌரவமான குடும்பம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எங்க அப்பா டெப்டி சேர்மன். உங்க பொண்ணு அழகா இருக்கான்னு நான் லவ் பண்ணல சார். சம்பிரதாயத்தை மதிக்கிற இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். லவ்ங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதில்ல, ஒருத்தர் நம்பணும். எங்க காதல் உண்மையானதை நம்புனீங்கன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேல், 2 பேருக்கும் நடுவுல நான் தான் இப்போ இங்க தடையா இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி சார், உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் சொல்லல. நோ நாட் அட் ஆல். உங்க குவாலிஃபிகேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் உங்க 2 பேரையும் வாழ்த்துறது தான். மாமனும் மச்சானும் இப்ப என் மாமாவோட அப்பா அம்மா, என் மாமாவோட என்டையர் ஃபேமிலி, இப்ப என் மாமாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சுரேகா, ஹாய். ராஜு. ஹலோ. சீக்கிரடியா, வேலை இருக்குல்ல. என்ன வேலை? பிள்ளைங்களை பெத்துக்கணும்ல. குழந்தைங்களா? எத்தனை குழந்தைங்க? 10-12 பெத்துக்கலாம். 10-12 குழந்தைங்களா? உனக்கு வேணாமா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். ஒண்ணா? உங்கள மாதிரி. டன். Arsha, come on! Come on, Arsha! Well played. Good boy. You got very good son. Gods must be crazy. பார்ட் 1 பார்ட் 2 சார்? உங்க பையன் அப்பா யாருன்னு தெரியாது, ஆனா டஃப் கையா இருக்கணும். சி 3 வேளையும் மூக்க பிடிக்க கொட்டிக்க. இந்த வயசுலயே உன்னை தூக்க முடியல. கீழ விழுந்துற போறீங்க, ஜாக்கிரதை. தூக்குடா. நல்ல வேளை வேட்டி கழாதனால தப்பிச்சிங்க. இல்லனா ಗೊತ್ತಾಯ್ತಾ? ஆச்சு சார். எப்படி